ராமாவதாரத்திலே ராமனுக்கு 2 வகையான இயக்கங்கள் இருந்தன. சிறையிருந்ததால் சீதைக்கு பெருமை வந்தது, தூது போனதால் அனுமனுக்கு பெருமை வந்தது. ஆக அந்த 2 பெருமைகளும் தன்னுடைய வாழ்க்கையிலே நிகழ வேண்டும் என்று ராமபிரான் ஆசைப்பட்டார். அதனுடைய விளைவு ராமன் அடுத்த அவதாரத்திலே கண்ணனாக அவதாரம் செய்கிற பொழுது அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டார். எப்படி? சிறையிலே பிறந்தார். பாண்டவர்களுக்காக துரியோதனுடைய சபையிலே தூது சென்றார். எனவே ராமாவதாரத்திலே நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஆசைகளை கிருஷ்ணாவதாரத்திலே நிறைவேற்றிக் கொண்டார். கண்ணன் மகாபாரத்தை சொல்லுகிற பொழுது தூது சென்றவனுடைய ஏற்றத்தை கூறுவது மகாபாரதம் என்று சொல்லுவார்கள். பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞாதவாசத்தை கழித்து உபலாய பட்டினத்திலே தங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே உலூக முனிவரை துரியோதனன் சபையிலே தூதாக அனுப்புகிற பொழுது அவன் நாடு தர முடியாது என்று மறுத்து விட்டான். அது மட்டுமல்ல, துரியோதனன் சார்பாக சஞ்சய முனிவர் வந்து பாண்டவர்கள் நாட்டை ஆளக்கூடாது, துரியோதனன் தான் நாட்டை ஆள வேண்டும், பாண்டவர்கள் காடாள வேண்டும் என்ற கருத்தை சொன்னார். மேற்கொண்டு என்ன செய்வதென்றே புரியாமல் பாண்டவர்கள் திகைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எவ்விடத்தில் யாவர் எம்மை நினைப்பார் என நின்ற ஒப்போதறியான் அந்த பகவானை பாண்டவர்கள் நினைக்கிறார்கள். பகவான் வருகிறார். அவ்வாறு பகவான் வந்த பொழுது பாண்டவர்களே, ஏன் என்னை நினைத்தீர்கள் என்று கேட்டார். கண்ணா, நாங்கள் என்ன செய்வதென்றே புரியவில்லை. துரியோதனன் சொன்னபடி நாங்கள் 12 ஆண்டுகள் காட்டிலே காலத்தை கழித்து விட்டோம், 1 ஆண்டு அஞ்ஞாத வாசத்தையும் கழித்து விட்டோம். இனி துரியோதனத்திலிருந்து நாட்டை எப்படி பெறுவது கண்ணா? புரியாமல் நாங்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது பகவான், என்னுடைய கருத்தை நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்பாக உங்கள் 5 கருத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று 3 வகையான கருத்துக்களை பகவான் சொன்னார். செய்வரால் இனம் உகழும் திருநாடு பெற நினைவோ, பைவிரா அரும் காலில் சென்று திரிதர நினைவோ, உய்வர் 6 என விரைவில் உருத்து எழுந்து பொற நினைவோ என்றால் பாண்டவர்களே, துரியோதனிடத்திலே சமாதானமாக நாட்டை பெற வேண்டும் என்ற எண்ணமா, அல்லது துரியோதனன் நாடு தராவிட்டால் பழையபடியே காட்டிலே போய் காலத்தை கழிக்கலாம் என்ற எண்ணமா, அல்லது துரியோதனிடத்திலே போர் செய்தாவது நாட்டை பெற வேண்டும் என்ற எண்ணமா? எனவே இந்த 3 கருத்துகளையும் நீங்கள் மனதிலே கொண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். தருமரே, முதலிலே நீங்கள் சொல்லுங்கள் என்று பாண்டவருடைய கருத்தியலை அறிய நினைத்தான் பரந்தாமன். நம்முடைய தர்மபுத்திர மகாராஜா அறத்தின் வடிவமாக விளங்கக்கூடிய அந்த தருமன் எழுந்தான். கண்ணா, சூரியனை கண்டு மலரக்கூடிய தாமரை மலரும், சந்திரனை கண்டு மலரக்கூடிய அல்லி மலரும் தங்கள் வேற்றுமைகளை மறந்து ஒரே குளத்திலே புத்து குலுங்கக்கூடிய நாடு கண்ணா எங்கள் நாடு. அப்படிப்பட்ட நாட்டிலே நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் கண்ணா. அதைத்தான் என் மனம் விரும்புகிறது. சந்துபட உரைத்தருள் என்றார். எனவே சமாதானத்தைத்தான் நான் விரும்புகிறேன் என்றான் தருமன்.
என்ன தருமரே, நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள். ஆனால் துரியோதனன் நாட்டை தர முடியாது என்று மறுத்துவிட்ட பிறகு போர் செய்தாவது நாட்டை பெற வேண்டும் அல்லவா? கண்ணா, போரை தொடங்கினால் என்ன நடக்கும் தெரியுமா? எங்களுக்கு முன்பாக போர்க்களத்திலே யார் யார் இருப்பார்கள் தெரியுமா? எங்கள் பிதாமகராக விளங்கக்கூடிய பீஷ்மாச்சாரி இருப்பார். எங்களுக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்களாக விளங்கக்கூடிய கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார் அவர்களெல்லாம் எதிரில் இருப்பார்கள். அது மட்டுமா, எங்கள் தாயாதிகளாக விளங்கக்கூடிய துரியோதனாதிகளும் என் எதிரிலே வந்து இருப்பார்கள். இவர்களையெல்லாம் கொன்றுவிட்டா கண்டா நான் நாட்டை ஆள்வது. அதைவிட பழையபடியே நாங்கள் காட்டிலே காய்கறிகளை தின்று காலத்தை கழித்து விடுகிறோம் கண்ணா. என்ன தருவரே, போர் என்றால் பயமா? எப்பேற்பட்ட தம்பிமார்கள்! 10,000 யானை வனமுடையவராக விளங்கக்கூடிய பீமசேனன் ஒரு தம்பி, அஞ்சனவேரி வண்ணராக விளங்கக்கூடிய காண்டீவன் ஒரு தம்பி. இப்படிப்பட்ட தம்பிமாரனை வைத்துக் கொண்டா நீங்கள் போருக்கு அஞ்சுவது? கண்டா, நான் போருக்கு அஞ்சவில்லை கண்ணா. கண்ணா, நீங்களே சொல்வதனால் எனக்கு ஒரு எண்ணம் மனதிலே தோன்றுகிறது. எங்கள் சார்பாக அந்த துரியோதனன் சபையிலே நீங்கள் ஒரே முறை தூதாக சென்று கேட்டால் அந்த துரியோதனன் நாட்டை கொடுத்து விடுவான் என்று என் உள்மனம் கூறுகிறது கண்ணா. கண்ணா, அப்படியே நீங்கள் சென்றாலும் எப்படி தெரியுமா நாட்டை கேட்க வேண்டும்? போன உடனே எங்கள் முன்னோர்களை, பெரியோர்களை எல்லாம் நான் வணங்கியதாக சொல்லுங்கள். அதன் பிறகு எங்களுக்கு சேர வேண்டிய நாட்டை கேளுங்கள். சரி, துரியோதனன் நாடு தர மறுத்துவிட்டால் எங்கள் 5 5 ஊர்களை கேளுங்கள் கண்டா. சரி, 5 ஊர்களையும் துரியோதனன் தர முடியாது என்று மறுத்துவிட்டால் எங்கள் 5 பேருக்கும் 5 வீடுகளையாவது கேளுங்கள் கண்ணா. சரி, ஒருவேளை அந்த துரியோதனன் 5 வீடுகளையும் தர முடியாது என்று மறுத்துவிட்டால் கண்ணா, அவை மறுத்தால் அடுபோர் வேண்டும். 5 வீடுகளையும் துரியோதனன் தர முடியாது என்று மறுத்துவிட்டால் அப்பொழுதாவது கண்ணா நீங்கள் போருக்கு துரியோதனனை அழைக்கலாம். தருமனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பாருங்க, அவை மறுத்தால் அடுபோர் வேண்டு, சண்டையாவது வாடாப்பா என்று அவரிடத்திலே பணிவோடு கேட்க வேண்டுமாம். இது யாருடைய வார்த்தை? தருமனுடைய வார்த்தை. என சிறந்து பேச தெரியாதவன் தருமன். ஆனால் இதை கேட்டுக் கொண்டிருந்த வீமன் சினத்தின் எல்லைக்கு சென்று விட்டான். அண்ணா, மானங்கிட்டு உங்களுக்கு போய் நான் தம்பியாக பிறந்துகிறேன் அண்ணா. அந்த அரபுக்குடி படைத்தவனாக விளங்கக்கூடிய துரியோதனுடைய கொடுமையை விட உங்கள் கருணைக்கு நான் பயப்படுகிறேன் அண்ணா. எங்கள் சபதம் எல்லாம் நிறைவேற வேண்டுமே. நம் தேவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலியின் கூந்தல் முடிக்கப்பட வேண்டுமே கண்ணா. அண்ணா, என்னன்னா இப்படி சொல்றீங்களே அண்ணா? போர் நடக்க வேண்டும் அண்ணா, அப்பொழுதுதான் எங்கள் சபதம் எல்லாம் நிறைவேறும். அப்பா, தருமன் பேசுகிறார். ஏண்டா, யாராவது கை விரலால் நம்முடைய கண்ணை குத்திவிட்டால் நாம் அவரை தண்டிக்கலாம். ஆனா துரியோதனன் யார்? நம்முடைய தாயாதி. எனவே நம்முடைய கைவிரலே நம்முடைய கண்ணிலே பட்டுவிட்டால் அந்த விரலை வெட்டி போட்டு விட முடியுமா? எனவே துரியோதனனை தண்டிக்க வேண்டும் என்று நீ நினைப்பது தவறு என்றார். அவதான் பீமன் அவனுடைய சினம் இன்னும் அதிகமாகிவிட்டது. அண்ணா, அதற்காக யாரை அண்ணா தூதாக அனுப்புவது? வேதங்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிற பரம்பொருள், தேவர்களுக்கெல்லாம் அகப்படாத எம்பெருமான், அவன் நமக்காக நடந்து செல்வதா? என்னை தூதாக அனுப்புங்கள் அண்ணா என்று குதிக்கிறான். இதை பார்த்து கொண்டே இருந்தாரே பகவான், இவன்தான் நம்ம கட்சி என பகவான் போர் நடத்தி பூமி வாரத்தை குறைப்பதற்காக உலகத்திலே அவதாரம் செய்தவன். ஆனால் அந்த பீமனை பகவான் எப்படி அமைதிப்படுத்தினார்னா, தலைவா கடுங்கோபம் தணிக என்றார். பீமரை பார்த்து பகவான்
என்ன சொன்னார்? தலைவான். என்ன கண்ணனுக்கு தலைவனா பீமன்? ஏன் அவனை தலைவா என்று சொன்னார்? இதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய வீட்டிலே கூட ஒரு குழந்தை கூர்மையான கத்தியை கையிலே பிடித்துக் கொண்டிருப்பான். அவனை பார்த்து டேய் கத்தியை கொடுறா அப்படின்னு அவன் கொடுக்க மாட்டான். அந்த நேரத்திலே டே ராஜா, டே நைனா கத்தியை கொடுறா அப்படின்னு நாம் மென்மையாக பேசுகிற பொழுது அந்த குழந்தையினுடைய கையிலே இருக்கிற கத்தியை நாம் காயம் ஏற்படாமல் எடுத்து விடலாம். எனவே பீமனுடைய சினத்தை தணிப்பதற்காகத்தான் பகவான் தலைவர் கடுங்கோபம் தணிக என்றார். ஆக பீமனுடைய எண்ணம் போர்தான், தர்மனுடைய எண்ணம் சமாதானம். ஆனால் பீமனுடைய எண்ணமோ போர் நடக்க வேண்டும் என்பது. அதன் பிறகு அர்ஜுனனை பார்த்தார். பார்த்தனே உன்னுடைய மனக்கருத்தை கூறு. உடனே நம்முடைய பார்த்தன் அர்ஜுனன் அவன் எழுந்தான். கண்ணா, பாஞ்சாலியின் கூந்தலை பிடித்து இழுத்து சபையிலே நிற்க வைத்து அந்த தேவி பாஞ்சாலியினுடைய ஆடைகளை களைந்தார்களே, அந்த நேரத்திலே அந்த அம்மையார் அழுது புலம்பினார்களே, கணவன்மார்களே என்னை காப்பாற்றுங்கள், சபையோர்களே என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுதார்களே. அந்த நேரத்தில் நாம் யாருமே எந்த உதவியும் செய்யவில்லை. நாம் பாண்டவர்களாக இல்லை, நாம் மாண்டவர்களாக அல்லவா இருந்தோம். எனவே இந்த படிபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் கண்ணா, மகாபாரத போர் நடந்தே ஆக வேண்டும். கண்ணா, நீங்க தூதா போனா துரியோதனன் நாட்டை கொடுத்து விடுவார் என்று எங்கள் நன்னா நம்புகிறார். சத்தியமாக அது நடக்காது. எனவே போர் நடக்க வேண்டும். இது அர்ஜுனுடைய மனக்கருத்து. அதன் பிறகு அப்பா நகுலா, உன்னுடைய மனக்கருத்தை கூறு. அதான் நகுலன் பேசுகிறான். கண்ணா, எங்கள் பரம்பரையிலே புரூரவ மகாராஜா என்று ஒருவர் இருந்தார். ஊர்வசி அரக்கர்கள் ஆகாய மார்க்கமாக தூக்கி செல்லுகிற பொழுது அபயம் அபயம் என்று குரல் எழுப்பினாள். ஆனால் யாருமே அவளை காப்பாற்றவில்லை. அப்பொழுது நம்முடைய பரம்பரையிலே தோன்றிய புரூரவ மகாராஜா ஆகாய மார்க்கமாக சென்று அந்த அரக்கர்களை அடித்து விரட்டி ஊர்வசியனுடைய மானத்தையும் உயிரையும் காப்பாற்றினார். ஆனால் அந்த பரம்பரையிலே தோன்றிய நாம் நம்முடைய தேவி பாஞ்சாலியை அவமானப்படுத்துகிற பொழுது எந்த உதவியும் செய்யாமல் இருந்தோம். எனவே இந்த பழிபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் கண்ணா. அது மட்டுமல்ல, நாம் சத்திரியர்கள், நாட்டை யாசித்து பெறுவது தர்மம் அல்ல, போர் செய்துதான் நாட்டை பெற வேண்டும். எனவே போர் நடக்க வேண்டும் என்பதுதான் நகுலனுடைய மனக்கருத்து. கண்ணன் இதுவரையிலே ஐவருடைய மனக்கருத்தை அறிகிற பொழுது, தருமரே நீங்கள் சொல்லுங்கள், பீமா நீ கூறு, அர்ஜுனா நீ சொல், நகுலா நீ சொல் என்று எந்த விதமான அடைமொழியையும் தராமல் தான் அவர்களை எல்லாம் அழைத்து கேட்டார். ஆனால் இப்பொழுது பஞ்ச பாண்டவர்களிலே இளையவனாக விளங்கக்கூடியவன், ஞான பண்டிதன் சகாதேவனை அழைக்கிற பொழுது நம்முடைய பகவானாகிய பரம்பொருள் கண்ணன் எப்படி அழைக்கிறான்? புகழ் அறிய உணர்வுடையோய் புகழ் உடையோய் திரள் உடையோய் புகழ் நீ புகழறிய உணர்வுடையோய் புகழுடையோய் திரளுடையோய் புகழ் நீ. 3 அடைமொழிகளை கொடுக்கிறார் பகவான். அப்படின்னா இத்தனை பேருக்கும் அடைமொழிகளை தராமல் சகாதேவனுக்கு மட்டும் அந்த 3 அடைமொழிகளை பகவான் ஏன் கொடுத்தார்னா,
கண்ணனுக்கு சமமான அறிவுடையவன் சகாதேவன், ஞான பண்டிதன். எனவே இப்படி 3 அடைமொழிகளை கொடுத்து, சகாதேவா நீ கூறுவாயாக. அவன் சொல்லத் தொடங்குகிறான். இத்தனை பேரும் சொல்லுகிற பொழுது அது கண்ணனுடைய மனதை உருக்கவில்லை. ஆனால் நம்முடைய சகாதேவன் சொல்லுகிற பொழுது அந்த கருத்து பகவானுடைய மனதை உருக்குகிறதாம். எனவே முகில் அலைய திருமேனி முகுழ்தலுக்கு மனமுருக மொழிகின்றான். இத்தனை பேரும் சொன்னது கண்ணனுடைய மனதை உருக்கவில்லை. ஆனால் இந்த சகாதேவன் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் பகவானுடைய மனதை உருகச் செய்கின்ற அளவுக்கு இருக்க போகிறது. பேசுகிறார். கண்ணா, நீ தூது போனால் எனக்கென்ன, தூது போகாவிட்டால் எனக்கென்ன. அந்த துரியோதனன் எங்களுக்குரிய நாட்டை கொடுத்தால் எனக்கென்ன, கொடுக்காவிட்டால் எனக்கென்ன. எங்கள் தேவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி கூந்தலை விரித்தால் எனக்கென்ன, அவள் முடித்தால் எனக்கென்ன. கண்ணா, ஆனால் இது எப்படி நடந்து முடியும் என்று எனக்கு தெரியும் கண்ணா. அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியும். ஆதிமூர்த்தி ஆதிமூர்த்தி கடைசியிலே எப்படி நடந்து முடியும் என்று எனக்கு தெரியும் கண்ணா. ஓ ஆதிமூர்த்தி, எனக்கு தெரியும் கண்ணா. இப்படி சகாதேவன் புதிராக பேசுவதை கேட்ட கண்ணன் இவரை நாம் தனியாக அழைத்துச் சென்று இவனுடைய மனக்கருத்தை அறிய வேண்டும் என்பதற்காக பக்கத்திலே இருந்த 16,000 கம்பங்களையுடைய மிகப்பெரிய ஒரு மண்டபம், அங்கே மண்டபத்திற்கு சகாதேவனை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான் பகவான். அந்த 16,000 கம்பங்களையுடைய இந்த மிகப்பெரிய மண்டபத்திலே சென்றவுடனே, சகாதேவா ஏன் இப்படி புதிராக பேசுகிறாய்? ஆமா, உன்னுடைய மனக்கருத்தை நீ தெளிவாக சொல்ல மாட்டாயா? கண்ணா, என்னை ஏன் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? நீ எதற்காக இந்த உலகத்திலே அவதாரம் செய்திருக்கிறாய் என்று உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ பாரத அமரில் யாவரையும் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா புயல் வண்ணா. நீயன்றி மாபாரதம் அகற்ற மற்ற யார்கொல் மற்ற யார்கொல் வல்லாரே. கண்ணா, இந்த உலகத்திலே அவதாரம் செய்தது எதற்காக? எங்களை கருவிகளாக கொண்டு அந்த துரியோதனாதிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் செய்தவன். எங்களை ஏன் கேட்டுக் கொண்டிருக்கிறார்? ஒரு சந்தையிலே ஒரு மாட்டை பூட்டி வண்டியை ஓட்டி செல்லலாம் என்று நினைக்கிற ஒருவன் அந்த மாட்டை அழைத்து, மாடே உன்னை இந்த வண்டியில் பூட்டட்டுமா என்று அனுமதி கேட்டுக்கொண்டு அவன் வண்டியிலே மாட்டை பூட்டுகிறான். அதுபோல எங்களை கருவிகளாக கொண்டு மகாபாரத போரை நடத்த வந்த நீ என்னை ஏன் கேட்கிறாய் கண்ணா? நீ நடத்த வேண்டிய நாடகத்தை நடத்த வேண்டியது தானே. அப்பா சகாதேவா,
அப்படின்னா நான் ஏதோ போரை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேனா? நான் போரை நடத்த வேண்டும் என்றா நான் விரும்புகிறேன்? கண்ணா, எனக்கு தெரியும் கண்ணா. சரி சகாதேவா, இந்த மகாபாரத போர் நடக்காமல் இருப்பதற்கு எனக்கு வழி தெரியவில்லை அப்பா. ஆனால் உனக்கு ஏதேனும் வழிகள் இருந்தால் உன்னால் சொல்ல முடியுமா? கண்ணா, உனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. பிருந்தாவன சாரங்கராக விளங்கக்கூடிய கண்ணா, நீ முற்றும் அறிந்தவன். ஆனால் நீ கேட்கிறாய் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். பாராள கர்ணன் இகல் பார்த்தனை முன் கொன்று அடங்கின் காராறு குழல் களைந்து கால் சேத்தளை ஊட்டி நேராக கைபிடித்து நின்னையும் யான் கட்டுவனே வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான். மாபாரதம் என்றான். கண்ணா, நீங்கள் கேட்பதனால் நான் சொல்லுகிறேன். பாண்டவர்களாகி எங்களுக்கும் நாடு வேண்டாம், துரியோதனாதிகளுக்கும் நாட்டை தரக்கூடாது. கர்ணனுக்கு நாட்டை முடிசூட்டி வைத்துவிட வேண்டும். 56 நாட்டுக்கும் அதிபதியாக கர்ணரே அரசராக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, ஈகல் பார்த்தனை முன் கொன்று இந்த கர்ணனை பகைவராக நினைத்துக் கொண்டிருக்கிறாரே எங்க அண்ணன் அர்ஜுனன், அந்த அர்ஜுனனை நாம் கொன்றுவிட வேண்டும். சரி. மூன்றாவதாக, அணங்கில் காரார் குழல் களைந்து எங்கள் தேவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலியினுடைய கூந்தலை களைந்து விட வேண்டும் என்று சொன்னான். சில பேர் இதற்கு பொருள் சொல்லுகிற பொழுது பாஞ்சாலியின் கூந்தலை மொட்டையடித்து விட வேண்டும் என்று சொல்வார்கள். அது வேடிக்கையான கருத்து. களைதல் என்று சொன்னால் வேரோடு எடுத்தல் என்று பொருள். உழவர்கள் விவசாயம் செய்கிற பொழுது பயிர்களுக்கு நடுவிலே அப்படி முளைத்து வரக்கூடிய அந்த களைகளை என்ன செய்வார்கள்? களைவார்கள். களைதல் என்று சொன்னால் வேரோடு எடுத்தல் என்று பொருள். எனவே பாஞ்சாலியினுடைய கூந்தலை மொட்டையடித்து விட்டால் மறுபடியும் முளைக்கும் அல்லவா? எனவே வேரோடு களைந்து எடுக்க வேண்டும். பாஞ்சாலியின் கூந்தலை களைய வேண்டும் என்று சொன்னால் வேரோடு எடுக்க வேண்டும் என்ற பொருள். சரி, பாஞ்சாலியின் கூந்தலை களைய வேண்டும். அதன் பிறகு வெஞ்சின வீமனாக விளங்கக்கூடிய எங்கள் அண்ணன் இருக்கிறானே, வாயு பகவானுடைய பிள்ளை, கால் சே தலை பூட்டி கால் என்று சொன்னால் காற்று, வாயு பகவான். கால் சே என்றால் வாயு பகவானுடைய பிள்ளை. எனவே வாயு பகவானுடைய பிள்ளையாகி வீமன் இருக்கிறானே, அவனை கட்டி போட்டு விட வேண்டும். என இந்த 5 பேர்ல அடக்கப்பட வேண்டியவன் பீமன். எனவே பீமனை கட்டி போட்டு விட வேண்டும். கண்ணா, இவைகளெல்லாம் முக்கியமல்ல. கடைசியிலே ஒன்று இருக்கிறது கண்ணா, என்ன தெரியுமா? நேராக கை பிடித்து நின்னையும் யான்
காக்கலாம் மாபாரதம் என்றால் கண்ணா, இறுதியாக உன்னை நான் கட்டி போட்டு விடுவேன். உன்னையும் நான் கட்டி போட்டு விட்டால் இந்த மகாபாரத போரே நடக்காது என்று சொன்னான் ஞான பண்டிதனாக விளங்கக்கூடிய சகாதேவன். அதை கேட்டவுடனே பகவானுக்கு சிரிப்பு வந்தது. சகாதேவா, கர்ணனுக்கு நாட்டை கொடுத்து விடலாம், அர்ஜுனனையும் கொன்று விடலாம், பாஞ்சாலியின் கூந்தலை களைந்து விடலாம், பீமனை கட்டி போட்டு விடலாம். ஆனால் என்னை கட்டுவதாக சொன்னாயே, அது மட்டும் உன்னால் நடக்க. சகாதேவன் பேசுகிறான், கண்ணா, கர்ணனுக்கு நாடு தருகிற அதிகாரம் என்னிடத்திலே கிடையாது. எனவே அது என்னால் முடியாது. அர்ஜுனனை கொல்லக்கூடிய ஆண்மையும் என்னிடத்திலே கிடையாது. அதுவும் என்னால் முடியாது. பாஞ்சாலியின் கூந்தலை களைகிற வேலையும் எனக்கு தெரியாது. அதுவும் என்னால் முடியாது. பீமனை கட்டி போடக்கூடிய ஆண்மையும் என்னிடத்திலே கிடையாது. எனவே அதுவும் என்னால் முடியாது. ஆனா உன்னை கட்டுகிற வேலை இருக்கிறதே கண்ணா, அதுதான் எனக்கு மிகவும் சுலபமான ஒன்று. அப்படியா? என்னை கட்ட முடியுமா? கட்டுகிறேனா இல்லையா பாருங்கள் கண்ணா. உடனே பகவான் என்ன செய்தார்? 16,000 கம்பங்களையுடைய பெரிய மண்டபமாயிற்றே. ஒவ்வொரு கம்பத்துக்கும் ஒவ்வொரு கண்ணனாக 16,000 வடிவங்களை எடுத்துக் கொண்டார். அப்படி 16,000 வடிவங்களை எடுத்துக்கொண்ட அந்த பகவான், சகாதேவா, எங்கே என்னை கட்டு பார்க்கலாம், எங்கே என்னை கட்டு பார்க்கலாம், எங்கே என்னை கட்டு பார்க்கலாம் என்று சிரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே சகாதேவன் கவலைப்படவில்லை. கண்ணா, நீ எத்தனை வடிவங்கள் எடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. மூல பரம்பொருள் ஒருவன் தானே. எனவே நான் கட்டுகிறேனா இல்லையா பாருங்கள் கண்ணா. மாயவன் அன்பல் மனம் அறிவால் கட்டுக என்று ஆய வடிவு 16,000 கொண்டான். தூயவனும் மூலமாம் தோற்றம் உணர்ந்து எவ்வுலகும் தாய அடியினைகள் தன் கருத்தினால் பிணித்தால் 16,000 வடிவங்களாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அந்த சகாதேவன் தன் மனக்கருத்தினால் பிடித்தான், அன்பினால் கட்டினான், பக்தியால் கட்டினான். 16,000 வடிவங்களாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருள் காலை அசைக்க முடியவில்லை. காலை கட்டினான். எப்பொழுதுமே ஆண்டவனுடைய உறுப்புகளிலே மிகச் சிறந்தது அவனுடைய திருவடி. எவ்வுலகும் தாய அடி இணைகள் தன் மனக்கருத்தினால் பிரித்து மொத்தமாக பகவானுடைய ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய அந்த திருவடிகளை தன் கருத்தினால் பிடித்தான். நகர முடியாத, இனிமேல் அசைய முடியாதபடி பாதங்களை பிடித்து விட்டான் சகாதேவன். அவதான் பார்த்து விட்டார், ஆஹா, இவ்வளவு ஆற்றலாய் இந்த சகாதேவனுக்கு. அப்பா சகாதேவா, என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு அப்படின்னார். முடியாது கண்ணா. மகாபாரத யுத்தத்திலே எங்கள் ஐவரையும் நீ காப்பாற்றுவதாக எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் தான் உன்னை இந்த அன்பு தலையிலே இருந்து விடுவிப்பேன் என்றான் சகாதேவன். ஏன் இப்படி கேட்டான் தெரியுங்களா? பாஞ்சாலியை சபையிலே நிற்க வைத்து அந்த படுபாவிகள் அவமானப்படுத்தினார்களே, அந்த நேரத்திலே அந்த அம்மையார் 2 கைகளை தூக்கி, சபையோர்களே என்னை காப்பாற்றுங்கள், நாயகன்மார்களே என்னை காப்பாற்றுங்கள் என்று சபையில் எல்லோரையும் பார்த்து கதறி அழுதார்கள். யாருமே எந்த உதவியும் செய்யாத பொழுது
கோவிந்தா என்று அழைத்த பொழுது கோவிந்தனாகிய அந்த பகவான் தானே கோடிக்கணக்கான வண்ண வண்ண சேலைகளை கொடுத்து மானத்தை காப்பாற்றினான். அப்பதான் அந்த பரம்பொருளாகிய கண்ணன் ஒரு முடிவெடுத்தான். இந்த காட்சியை எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் நடைபெறப் போகின்ற மகாபாரத போரிலே நான் அழிப்பேன் என்று சபதம் செய்தான் அந்த பரம்பொருளாகிய கண்ணன். இது யாருக்கும் தெரியாது. ஞான பண்டிதராக விளங்கக்கூடிய சகாதேவனுக்கு மட்டும் தெரியும். எனவே எல்லோரையும் அடிப்பதாக சபதம் செய்திருக்கிறாரே இந்த பகவான், இவன் நம்மையும் அடித்து விடுவானோ என்ற அச்சம் வந்து விட்டது. எனவேதான் நில் பார்வையால் ஐவரையும் காக்க வேண்டும் நெடுமாலே, நின் பார்வையால் ஐவரையும் காக்க வேண்டும் நெடுமாலே. கண்ணாவனுடைய பார்வையால் எங்கள் ஐவரையும் மகாபாரத போரிலே அழியாமல் பாதுகாக்க வேண்டும். ஏன்பா கட்டி போட்டுட்டா என்ன கேட்கணும்? கண்ணாடி சத்தியம் செய்து கொடுத்தால்தான் இந்த அன்பு தலையிலே இருந்து உன்னை விடுவிப்பேன் என்றான் சகாதேவன். அதன் பிறகு பகவான், சகாதேவா, நடைபெறப் போகிற மகாபாரத யுத்தத்திலே யாரை அடித்தாலும் உங்கள் 5 பேரையும் நான் அழிக்க மாட்டேன், உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தான். அதன் பிறகுதான் அன்பு தலையில் இருந்து ஆண்டவனை விடுவித்தான் சகாதேவன். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே என்று ஔவையார் பாடியதற்கேற்ப ஆண்டவனையே தன்னுடைய இதயத்திலே அன்பினால் பிடித்தானே சகாதேவன். இவனுக்கு இணையாக மகாபாரதத்திலே ஒரு பாத்திரத்தை நாம் காண முடியாது. கண்ணனையே அன்பினால் கட்டிய அற்புதத்தை நிகழ்த்தியவன் இந்த சகாதேவன். ஞான பண்டிதனாக விளங்கக்கூடிய அந்த சகாதேவனை பார்த்து இறுதியாக கண்ணன் ஒன்றை சொன்னான். அப்பா, இங்கு நடந்ததை வெளியிலே கூறிவிடாதே என்றான். அது மட்டுமல்ல, அங்கிருந்து 2 பேரும் அப்படி வெளியே செல்லுகிற பொழுது அறிவுடையோர் இருவோரும் என்ற அடைமொழி கொடுக்கிறார் வில்லிபுத்திராழ்வார். ஆக கண்ணனும் சகாதேவனும் அந்த 16,000 கால் மண்டபத்தை விட்டு வெளியே செல்லுகிற பொழுது அவர்கள் இருவரையும் எப்படி குறிப்பிடுகிறார்? அறிவுடையோர் இருவோரும். கண்ணனும் சகாதேவனும் சமமான அறிவுடையவர்கள் என்பது வில்லியினுடைய பார்வை. எனவே ஆண்டவனுக்கு சமமான அற்புதத்தை நிகழ்த்திய சகாதேவனுடைய ஞானத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.